தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு அப்படிங்கிறது மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய பாரம்பரியத்தில் மிக பிரம்மாண்டமா நடக்க போகுது. கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cyber Security, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஒரு கோட்டை போன்ற அமைப்புல இந்த முகப்பு பகுதியில மட்டுமே இந்த சாரம் கட்டி இந்த மதில் சுவரை வந்து அமைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான ஊழியர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. பிரத்யேகமா 7 என்ட்ரிஸ் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. போன மாநாட்டில் வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா தண்ணீர் அப்புறம் வந்து உணவுகளுக்கு மிகப்பெரிய பஞ்சம் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மாநாடுல வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஏரியாவுமே பாக்ஸா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மேடை வந்து பாத்தீங்கன்னா 215 அடி அப்படிங்கிறது சொல்லப்படுது. 1.5 லட்சம் பேர் வந்து வருவாங்க அப்படின்னு தாவேகா தரப்பு வந்து சொல்லப்பட்டிருந்த போது நம்ம காவல்துறையிட்ட நடத்தின உரையாடல்ல தெரிய வந்ததுன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வரையும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த மாநாடுக்கு வந்து சேஃப்டி காம்பவுண்ட்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது மதில் சுவர்கள் வந்து அமைச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்து ஏற்படுது அப்படின்னா அந்த மதில் சுவரை ஈஸியா வந்து அகற்றக்கூடிய அளவுல வந்து அந்த மதில் சுவர் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. எங்கேயாவது இருக்கக்கூடிய கேலரிஸ்குள்ள இருந்து யாராவது எடுத்துட்டு வர முடியல, அவங்களுக்கு ஏதாவது அவசர உதவியோ வாட்டர் பாட்டிலோ இல்ல மெடிசனோ தேவைப்படுது அப்படின்னா ட்ரோன் மூலியம் அதை டெலிவரி பண்றதுக்கான விஷயமும் வந்து இந்த மாநாட்டில் வந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. பிகை நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு அப்படிங்கிறது மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய பாரம்பரியத்தில் மிக பிரம்மாண்டமா நடக்க போகுது. அதுக்கான முன் ஏற்பாடுகளும் அதுக்கான பணிகளும் வந்து இங்க அதி தீவிரமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா போன வருடம் வந்து நம்ம விக்கிரவாண்டி மாநாடுக்கு வந்து நம்ம போயிருப்போம். அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுல நிறைய பிரச்சனைகள், குறிப்பா குடித்த நீர், அப்புறம் வந்து இந்த கடைசி நேரத்தில் டிராபிக் கண்ட்ரோல் பண்ண முடியாத பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுச்சு. அந்த பிரச்சனைகளை கட்டுப்படுத்துறதுக்காக தண்ணீர் குழாய்கள் அப்படிங்கிறது மாநாடு பகுதிகளுக்குள்ள பிரத்யேகமா கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான தண்ணீர் குழாய்கள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. இங்க நம்ம வந்து பார்க்கலாம், நம்மளோட ஒளிப்பதிவாளர் வந்து அதை உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. மாநாடுடைய முகு வாயில் அப்படிங்கிறது நாளைக்கு மாநாடு நடக்கக்கூடிய பகுதியில் இன்னைக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஊழியர்கள் வந்து அந்த மாநாடுடைய முகவாயில ஒரு கோட்டை போன்ற அமைப்புல கிட்டத்தட்ட சொல்ல போனா இந்த முகப்பு பகுதியில் மட்டுமே இந்த சாரம் கட்டி இந்த மதில் சுவரை வந்து அமைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான ஊழியர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. இந்த முகப்பு வாயில நம்ம பார்க்க முடியும். ஒரு கோட்டை அமைப்புல 2 யானைகள் வந்து பிளிர்ற மாதிரியான ஒரு வடிவமைப்புல இருக்கு. கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா மதில் சுவர் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி இந்த பகுதியில் வந்து கீழடி அப்புறம் வந்து மதுரை வந்து போக்கஸ் பண்ண அப்படிங்கிறதுக்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய ஒரு வரைபடமும் அந்த புறம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா கீழடி அந்த அகழாய்வு கூடத்தினுடைய ஒரு வரைபடமும் வந்து இந்த மாநாடு மதில் சுவரில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 300 அடி நீளத்துக்கு இந்த மாநாடு மதில் சுவர் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 7 என்ட்ரிஸ் வந்து இருக்கு. இந்த மாநாடு உள்ள போறதுக்காக பிரத்யேகமா 7 என்ட்ரிஸ் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 7 என்ட்ரி வழியா தான் வரக்கூடிய அனைத்து தொண்டர்களும் வந்து உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தாவேகாவினரும் நிகழ்ச்சி ஏற்பாளர்களும் வந்து சொல்றாங்க. ஏன்னா போன முறை வந்து கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான என்ட்ரிஸ் வந்து இருந்தாலுமே கூட்ட நெரிசல் வந்து அவ்வப்போது ஏற்பட்டுச்சு. அந்த கூட்ட நெரிசலை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிகவும் நல்ல பிராடாவே ஒரு 7 என்ட்ரிஸ் வந்து அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 15,000க்கும் அதிகமான மின் விளக்குகள் அப்படிங்கிறது இந்த மாநாடு அரங்கத்தை ஒளிர வைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. மாநாடுல வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஏரியாவுமே பாக்ஸா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட பேரையுமே அகாமடேட் பண்ற அளவுக்கு அந்த மேடை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. மேடையோட சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகள், அதாவது திரு விஜய் அவர்கள், புஷானந்த் அவர்கள், மாவட்ட செயலாளர்கள், அப்புறம் வந்து திரு ஆதவர்ஜன் அவர்கள் போன்ற இந்த மாதிரி மிக முக்கியமான ஆட்கள் வந்து மேடையோட நடுப்பகுதியிலும் மேடையினுடைய லெப்ட் சைடு அண்ட் ரைட் சைடுல வந்து இருக்கக்கூடிய கேலரிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் வந்து உட்காருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மாநாடு ஸ்டேஜ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தொலைவில் 2 பிரத்யேக கேலரிகள் வந்து பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அங்க ஒன்லி பெண்கள் மட்டும் தான் அலௌட் அப்படின்னு சொல்றாங்க. போன மாநாட்டில் வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா தண்ணீர் அப்புறம் வந்து உணவுகளுக்கு மிகப்பெரிய பஞ்சம் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாநாடு முகவாயிலே நம்மளால பார்க்க முடியும். அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா குளிர்பானங்கள், அப்புறம் இந்த மாதிரி வந்து கரும் ஜூஸ், அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில்ஸ், இது எல்லாமே வந்து அவைலபிளா கிடைக்கிறதுக்காக நிறைய கடைகள் வந்து இந்த இடத்துல போட வந்து இந்த இடம் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனா இந்த பகுதியை வந்து இன்று மாலையிலிருந்து காவல்துறையினுடைய முழு கட்டுப்பாட்டில் வந்து வரும் அப்படின்னு சொல்லப்படுது. 1.5 லட்சம் பேர் வந்து வருவாங்க அப்படின்னு தாவேகா தரப்பு வந்து சொல்லப்பட்டிருந்த போது நம்ம காவல்துறையிட்ட நடத்தின உரையாடல்ல தெரிய வந்ததுன்னா
கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வரையும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த மாநாடுக்கு வந்து 5 லட்சம் பேர் வரையும் வருவாங்க அப்படிங்கறத சொல்லப்படுது. இதையும் தாண்டி என்ன அப்படின்னா, போன தடவை விக்கிரவாண்டியில் இருந்த மாதிரி இந்த டிராபிக், அதாவது வாகன நெரிசலை வந்து தவிர்க்கிறதுக்காக தேனி அப்புறம் திண்டுக்கல்ல இருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே மாநாடு திடல்ல இருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த வாகனம் வந்து நிறுத்தி வைக்கப்படுது. இந்த மாநாடு திடல் ஏரியாக்குள்ள எந்த வாகனமே வந்து வராது அப்படிங்கிறது சொல்லப்படுது. அந்த 5 கிலோமீட்டர் தொலைவிலேயே தேனி திண்டுக்கல் பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய பிரத்யேக பார்க்கிங்ல இருந்து வாகனம் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து நடந்து வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சென்னை பகுதியிலிருந்து வரக்கூடியவங்க பார்க்கிங் 1 அப்படின்னு சொல்றாங்க. மாநாட்டத்திலிருந்து மிக அருகாமையில் இருக்கு. அந்த இடத்துல அவங்க வந்து வாகனம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு அங்கிருந்து நடந்து வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2000 to 3000 அதிகமான காவலர்கள் வந்து இந்த பணியில தகவல் சொல்லியிருக்காங்க. 20 லட்சம் லிட்டர் தண்ணீர் அப்படிங்கிறது பேக்கப்ல எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் 1000க்கும் அதிகமான குழாய்கள், அந்த 1000க்கும் அதிகமான குழாயில வந்து தண்ணீர் வர்றதுக்காக 20 லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து எப்பவுமே வந்து பேக்கப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மாநாடுக்கு இருபுறமும் பாத்துங்க அப்படின்னா சேஃப்டி காம்பவுண்ட்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது மதில் சுவர்கள் வந்து அமைச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்து ஏற்படுது அப்படின்னா அந்த மதில் சுவரை ஈஸியா வந்து அகற்றக்கூடிய அளவுல வந்து அந்த மதில் சுவர் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. மதில் சுவருக்கு, அதாவது மாநாடுடைய ஸ்டேஜுக்கு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான மருத்துவ முகாம்கள் அப்படிங்கிறது வந்து அமைக்கப்பட்டிருக்கு. பிரத்யேக டாக்டர் குழு திரு பிரபு அவர்கள் தலைமையில் வந்து இந்த மருத்துவ குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரத்யேக டாக்டர் குழு வந்து கிட்டத்தட்ட இந்த மாநாடு நடக்கிற நேரங்கள் முழுவதுமே வந்து இவங்க வந்து கண்காணிப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எமர்ஜென்சி ட்ரோன் அப்படின்னு ஒன்று வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேயாவது இருக்கக்கூடிய கேலரிஸ்குள்ள இருந்து யாராவது எடுத்துட்டு வர முடியல, அவங்களுக்கு ஏதாவது அவசர உதவியோ வாட்டர் பாட்டிலோ இல்லை மெடிசனை தேவைப்படுதுன்னா ட்ரோன் மூலியம் அதை டெலிவரி பண்றதுக்கான விஷயமும் வந்து இந்த மாநாட்டில் வந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இப்படி பல ஃபெசிலிட்டிஸ் வந்து போன விக்கிரவாண்டி மாநாட்டை கம்பேர் பண்றப்ப இந்த மாநாடு திடல்ல வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 350 மீட்டர் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேம்ப் அப்படிங்கிறதும் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்க நம்ம பார்க்கலாம், அந்த டேப் அப்படிங்கிறது இங்க மாநாடு திடல்களுக்கு அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 டேப் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சைடும் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 டேப் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த டேப்ல தான் வந்து மாநாடு திடலுக்கு வரக்கூடிய அனைவருமே வந்து குடிநீர் இருந்ததுக்காக இந்த டேப் அப்படிங்கிற அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்கங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் டேங்குகளும் வந்து முழுமையாக அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா போன முறை வந்து மிக அதிகமாக பேசப்பட்டது இந்த தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கறதான் பேசப்பட்டுச்சு. ஸோ இந்த தண்ணீர் பிரச்சனையுமே வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டாப்கள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. இதுல நான் முதல்ல சொன்ன மாதிரி 20 லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்கப்ல இருந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ இதுல எவ்வளவு பயன்படுத்தினாலும் தீர தீர அந்த தண்ணி வந்து ரீஃபில் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல ஆர்வோ வாட்டரா தான் இருக்கு. ஸோ நல்ல ஆர்வோ வாட்டர் தான் வந்து இதுல வந்து பியூரிஃபை பண்ணி இங்க வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் அமைக்கப்படுது. இப்ப நம்ம நிக்கிற பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே நமக்கு பின்னாடி பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமாவே மெடிக்கல் கேம்ப் அப்படிங்கறது அமைக்க போறாங்க. அதே மாதிரி வர்றவங்க எல்லாருமே வந்து ஈஸியா வந்து ஸ்டேஜ்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்காக அங்கங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா LED திரைகள் அப்படிங்கறதும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு, இந்த மாநாடு பகுதியில் சூறை காற்றோ இல்ல அந்த மாதிரி காற்றுகளோ இல்ல வந்து மழையோ வர்றப்ப கிரவுண்ட் வந்து ஸ்லிப்பரியா இருக்கக்கூடாது, இங்க இருந்து வந்து ஒரு தூசியை கிளம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கங்க பாத்தீங்க அப்படின்னா கிரீன் மேட் அப்படிங்கறதும் வந்து முழுமையா இங்க ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே பிரத்யேகமா வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாநாட்டில இருந்து விஜய் அவர்களும் அந்த மாநாடு நடக்கக்கூடிய பகுதிகளில் பேசக்கூடிய நபர்களும் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் தெளிவா கேட்கறதுக்காக ஆடியோ சிஸ்டம்ஸும் ஸ்பீக்கர்ஸும் வந்து எல்லா இடங்கள்லயுமே அமைச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கேபின்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 விளக்குகள் வந்து ஒரு போஸ்ட் கம்பத்துக்கு மட்டும் அமைச்சிருக்காங்க. இங்க நம்ம பார்க்க முடியும். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா 20-30 போஸ்ட் இருக்கு. சோ முதல்ல சொன்ன மாதிரி அந்த மாநாடுடைய இரு பகுதிகளிலும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான பவுன்சர்ஸ் வந்து அந்த ரேம்ப் பகுதிகளில் வந்து அமைக்கப்பட போறாங்க. விஜய் வந்து அந்த ரேம்ப் பகுதிகளில் நடந்து வர்றப்போ இருபுறமும் வந்து மக்கள் ஏறாம இருக்கிறதுக்கும் தொண்டர்கள் வந்து ஏறாம இருக்கிறதுக்கும் அந்த பவுன்சர்ஸ் அப்படிங்கிறது 2 புறமே வந்து அமைக்கப்பட போறாங்க. சோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாநாட்டில் எதிர்பார்க்க போறது. விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு, ஏன்னா தேர்தல் அப்படிங்கிறது நெருங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன பேச போறா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. போன தடவை வந்து மாநாடுடைய ஸ்டேஜுக்கு லெப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து நிறைய தலைவர்கள் வந்து படங்கள் வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி இந்த முறையும் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் அவர்களுடைய படமும் அம்பேத்கர் அவர்களுடைய படமும் வேலுநாச்சியார் அவர்களுடைய காமராஜர் இப்படி பல தலைவர்களுடைய படங்கள் வந்து ஸ்டேஜுடைய ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா கேலரிஸ்லயுமே பிரத்யேக சேர்கள், அவங்க வந்து உட்கார்ந்து கண்டுகளிக்கிறதுக்கு பிரத்யேக சேர்கள் வந்து அமைக்கப்படுது, LED திரைகள் வந்து அமைக்கப்படுது. இப்படி இதுவரையும் வந்து நம்ம பார்க்காத அளவுக்கு இந்த மாநாடு அப்படிங்கிறது என்ன சொல்றது மிகவும் பிரத்யேகமா வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு டெக்னாலஜிக்கல் பேஸ்டான ஒரு மாநாடா வந்து இது இருக்கும் அப்படிங்கறது எதிர்பார்க்கறாங்க. சோ மீண்டும் இணைந்திருங்கள், இன்னும் நிறைய விஷயம் நம்ம பார்க்க போறோம்.
ஸ்டே கனெக்டட். நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ண போறோம். நன்றி, வணக்கம். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cybersecurity, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. MCR Pure Cotton Club, formals and casual shirts.